ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்டிபிசி நிறுவனத்தோட கிரீன் எனர்ஜி லிமிடெட்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 182 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. தமிழகத்திலேயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரோலை பொறுத்த வரைக்கும் ஆர்இ ரோலில் தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. சேலரி வந்து 90,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 1 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிடெட். ஸோ இது வந்து என்னன்னா வந்து என்டிபிசி லிமிடெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் லிமிடெட்னு சொல்லுவோம். அந்த டிபார்ட்மெண்ட்டோட சப்சிடி யூனிட் தான் வந்து பார்த்தோன்னா இந்த என்டிபிசியோட கிரீன் எனர்ஜி லிமிடெட். இவங்க மேஜராக வந்து பார்த்தோன்னா ரினியூபிள் எனர்ஜிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களுக்கு விண்டு, சோலார் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவர் பிளான்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ஸோ இவங்க தான் வந்து அதுக்கான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா இன்ஜினியர் லெவலில் வந்து பாருங்கள் ஆர்இ லெவலில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஆர்இயில் வந்து பாருங்கள் சிவில் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 40 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி விசா வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 60% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் டிகிரியில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டியாக இருந்தால் 50% மார்க் வந்து நீங்கள் அந்த டிகிரியில் வந்து எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 30 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இன்ஜினியரில் வந்து ஆர்இ லெவலில் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் 80 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதுலேயும் வந்து வேகன்சி வந்து கம்யூனிட்டி விசா வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 30 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். அடுத்து இன்ஜினியரில் வந்து மெக்கானிக்கல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் 15 வேகன்சி இருக்குது. இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்இ எம்டெக்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ்லேயே வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் கேட்டகரி ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 7 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஃபுல் டைமில் வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இல்லைனா வந்து போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட்டோ இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா வந்து எம்பிஏ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கும் வந்து பாருங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் மேஜராக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. அதாவது பாருங்கள் ஆர்இயில் வந்து ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் சிஏ சிஎம்ஏ நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரில் வந்து ஆர்இயில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து பாருங்கள் கான்ட்ராக்ட் அண்ட் மெட்டீரியல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கும் வந்து நீங்கள் பிஇ பிடெக்கில் எனி ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு பிஜி டிப்ளமோவில் வந்து பாருங்கள் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைனா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டோ எம்பிஏ பிஜிடிபிஎம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஇ பிடெக் எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சுட்டு எம்இ எம்டெக்கில் வந்து நீங்கள் ரினியூபிள் எனர்ஜி டொமைனில் முடிச்சவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பாருங்கள் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சிடிசியை பொறுத்த வரைக்கும் 11 லட்ச ரூபா பெர் ஆனம்க்கு வந்து சேலரி வந்து இருக்கும். அதாவது உங்களுக்கு 90,000க்கு மேலே தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது. அந்த சிபிடி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா 70 மார்க் வந்து இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரு 10 மார்க் இருக்கும். இன்ட்ரிக்கு வந்து ஒரு 20 மார்க் இருக்கும். டோட்டலாக இதை வச்சு தான் 100 மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் யூஆர் ரிசர்வ் கேட்டகரிக்கெலாம் வந்து எவ்வளோ வந்து குவாலிஃபைங் மார்க்குங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்கள் எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பற்றில இந்த பேட்டர்ன் படி தான் எக்ஸாம் நடக்கும். 2 ஸ்டேஜாக வந்து இருக்கும். ஆன்லைன் சிபிடி எக்ஸாம் இருக்கும். அந்த சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்து உங்களுக்கு இருக்குது, நீங்கள் சென்னையில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்க போகுது. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ngael.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஃபீஸ் யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஃபீஸை வந்து நீங்கள் ரூ. 500 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் ரூ. 500 வந்து உங்களுக்கான ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 11th ஏப்ரல்லேருந்து தான் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 1 மே வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.